இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் ரெமெடிஸ் ஃபார் கோல்ட் அண்ட் காஃப் தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சுங்க இந்த மாதிரி அலோபதிக் மெடிசனோ ஹோமியோபதி மெடிசனோ இந்த மாதிரி எந்த ஒரு மெடிசின்ஸுமே நான் இந்த கோல்டுக்கோ காஃபுக்கோ ஃபீவருக்கோ எதுக்குமே எடுக்கிறது இல்லை. நான் என்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன கோல்டு வர்றதுக்கெல்லாம் உடனே மெடிசன் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோம் ரெமெடிஸ் நான் காமிக்க போகிறது கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் breastfeeding moms அண்ட் ஆல்சோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களா இருந்தாங்கன்னா கூட தாராளமாக இதை குடிக்கலாம், ஒன்றுமே தப்பில்லை. ஸோ இதை வந்துட்டு மறக்காம இந்த நான் ஒரு 2-3 ரெமெடிஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் ஏதாவது ஒன்று இல்லாட்டினா 2 நீங்கள் எடுத்து ஒரு 3 to 4 times a day நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோல்ட் அண்ட் காஃப் கம்ப்ளீட்டாக நின்றுடும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 1 கப் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2 வெத்தலை எடுத்திருக்கேன். இதோட வெத்தலையோட இந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த காம்பை முறிச்சு எடுத்துடணும். எண்டையும் எடுத்துருங்க. சும்மா இந்த அப்படியே ஒரு 4-5 பாகமாக பிச்சு அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த 1 கப் தண்ணி வந்து 1/2 கப்பாக குறையிற அளவுக்கு இது கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 1 கப் வந்து 1/2 கப்பாக குறைஞ்சிருச்சு. இனி இது வடிகட்டிடலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்த ஹோம் ரெமெடி என்னன்னு பார்ப்போம். இங்கே நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இதில் நான் ஒரு ஃபுல் ஹீப்ட் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். இது 5 நிமிஷத்துக்கு இனி கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதே மாதிரி 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடுங்க. இதில் நான் ஒரு 4-5 drops லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணுறேன். இந்த ட்ரிங்கை அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ஃபஸ்ட்டு 2 days கம்பல்சரியாக இதை குடிக்கணும். இதை குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட கோல்டு நல்லா கம்மியாகும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால அது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்த ரெமெடி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்க போகிறேன். 2 பூண்டு அதையும் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இங்கே சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துறேன். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். 2 கப் தண்ணி 1 கப்பா குறையணும். நல்லா கொதிக்குது. இதை அதோட பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த ட்ரிங்க் குடிக்கணும்.